ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாட்டினம் அக்வேரியம். நாம வந்து இன்னைக்கு வாட்டர் பில்லரை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வாட்டர் பில்லர் என்னென்ன அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ டேங்க்ல வந்து நம்ம தண்ணியில அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு சைஃபன் பம்ப் போட்டு எடுத்திருப்போம். இந்த வாட்டர் பில்லரை வந்து எப்படி யூஸ் பண்றது, அதுல இருந்து எப்படி எடுக்கிறத பத்தி நம்ம சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோரல் ஃபீடரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். கோரல் ஃபீடர் நம்ம வந்து ஈஸியா சொல்றதுக்கு வாட்டர் பில்லர் சொல்லுவோம் நாங்க நம்ம கடையில எல்லாம். ஸோ அதுதான் இது. இந்த கோரல் ஃபீடர் இதுலயே பாத்தீங்கன்னா 2 சைஸஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம இதுல மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ml 20 ml 15 ml 10 ml அப்படிலாம் சொல்லியிருக்கு இதுல. ஸோ இது டேங்க்குள்ள போட்டு நம்ம இதை அப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணோம்னா அதுல இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம வந்து மெரைன் செட்டப் ஃப்ரெஷ் வாட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோரல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். அந்த கோரல்ல பாத்தீங்கன்னா நம்ம கை விட்டோ இல்ல சைஃபன் பம்ப் வச்சோ நம்ம அதை எடுக்க முடியாது. ஸோ நம்ம இப்போ இதை வச்சுட்டு அந்த கோரல் மேலாம் நீங்க வச்சு டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணணும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நம்ம டேங்க்குள்ளவே பிளான்ட் டேங்க் இருக்கு, நான் அதுக்குள்ள வச்சு உங்களுக்கு எப்படி எடுத்து நான் காமிக்க போறேன். வாங்க போலாம். நம்ம வந்து இப்போ இந்த கோரல் ஃபீடர் இந்த வாட்டர் பில்லர் வந்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கோம் நம்மளோட பிளான்ட் டேங்க்ல. இப்போ நான் வந்து அதை அப்படியே பிளான்ட் இந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பம்ப் பண்றேன். அது அப்படியே வருது அந்த டஸ்ட் பாருங்க, தண்ணிக்குள்ள வருது அப்படியே. அது வச்சு எடுத்திருக்கேன் நான். இங்க பாருங்க, இந்த பைப்ல பாருங்க டஸ்ட் எல்லாமே நிற்கு. இதுல எல்லாமே வந்திருக்கும். இதுல எடுத்து நம்ம வெளியில போட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய வெளியே எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. சைஃபன் பம்ப் எல்லாம் போட்டோம்னா தண்ணி நிறையவே வெளியில வந்துடும், நம்ம மறுபடியும் அதில் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெரைன் டேங்க் எல்லாம் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ற மாதிரி இருக்காது, டாப் அப் தான் பண்ணும். அதுல தண்ணி அதுல நிறைய வெளியில வந்துடும், சைஃபன் பம்ப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி கோரல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த டஸ்ட் நான் எடுத்ததும் எல்லாமே இதுல வந்து ஸ்டே ஆயிருக்கு. இதை வச்சு நம்ம கிளீனா எடுத்துக்கலாம். பிளான்டும் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த கோரல் ஃபீடர் வந்து எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணுது, அதுல இருந்து எப்படி டஸ்ட் எல்லாம் எடுக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்.